முதல்ல டைரக்ட் டு ஹோம் வீடியோக்களை தயாரித்தது நான் தான். எந்த சேனலுக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதை கொடுக்கறது இல்லை. இந்த நாடகங்களை ஒளி வடிவத்தில் டிவிடி விசிடியாக டைரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளே வருவேன். எழுத்தாளர் சுஜாதாவுடைய மாமா விஜயம், டெல்லி கணேஷ், அப்புறம் ஆட்சி மனோரமா நடித்த ஆட்சி மாற்றம், அப்புறம் அப்புசாமியும் ஆப்பிரிக்க அழகின்னு சொல்லிட்டு பாக்யம் ராமசாமியோட கதை, இது எல்லாத்தையுமே டெலிஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணேன். எனக்கு என்றைக்குமே கல்கியோடைய சரித்திர நாவல்களை ஒரு பயங்கரமான பக்தி உண்டு. நான் முதல்ல பொன்னியின் செல்வன் படித்தது என்னுடைய 14 வயசில். குந்தவை, நந்தினி இவங்க மேலாம் ஒரு பயங்கர அஃபெக்ஷனேட்டாக இருந்தேன் நான் அந்த காலத்தில். ஸோ சிவகாமியின் சபதத்தை ஒரு ஒளி தொடராக தயாரிக்கிறோம், டெலிவிஷன் சீரியலாக தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சேன். முதல்ல அதை நாம் ஒரு ஒளி புத்தகமாக கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு வந்தது. அந்த ஐடியாவுக்கு எனக்கு முதல்ல விச்சிட்டவர் யாருன்னா பூரம் சத்தியமூர்த்தி ஒருத்தர் சிறுகதை எழுத்தாளர் இருந்தார். அவர் என்கிட்ட எதிர்பார்த்து நான் மட்டும் படிப்பேன்னு அவருக்கு நான் தயாரித்து கொடுக்கும்போது அவருடைய புத்தகத்தில் ஒரு 10-15 பேர் நடித்தாங்க. அது ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கும் அது ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்தது. ஸோ சிவகாமியின் சபதத்தை எடுத்து முதல்ல நான் ஒளி புத்தகமாக தயாரிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒருத்தர் நடிப்பாங்க. ஸோ 3 சாங் அதை ரெக்கார்ட் பண்ணோம். நிறைய எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் நிறையா இருக்கும். பீச்சு, ஃபாரஸ்ட்டு, குதிரை சவுண்டு, நாய் கத்துறது, பூனை கத்துறது, எல்லா சத்தங்களும் அதில் இன்க்ளூட் பண்ணி சினிமா பாணியிலே தயாரித்தேன். 26 ஆடியோ புக்கு நான் தயாரித்தேன். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, கடல் புறா, நான் கிருஷ்ணதேவராயன், சோலைமலை இளவரசி, 5 வழி 3 வாசல், திருவரங்கன் உலா, 420 மணி நேரம் கண்டென்ட். சரி சார், இப்போ நீங்கள் சொல்லும் போதே எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு தெருக்கூத்து, மேடை நாடகம், டெலிவிஷன் சீரியல், ஒளி புத்தகம், டாக்குமெண்ட்ரி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க? நான் அடுத்து ஷிஃப்ட் ஆகுது என்னென்னா, நம்ம ஏன் இந்த மேடை நாடகங்களெல்லாம் ஒரு டெலிஃபிலிம் வடிவத்தில் கன்வெர்ட் பண்ணக்கூடாது? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது மேடை நாடக கலைஞர் பாம்பே கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், இதுக்கு முன்னாடி இந்த மேடை நாடகங்களை பற்றியும் உங்களுடைய அனுபவங்களை பற்றியும் இது வரைக்கும் என்னென்ன மாதிரி நாடகங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பற்றியும் அவங்களோட கலைஞர்களோட சிரமங்களை பற்றியும் அந்த கலைகளை பற்றியும் எங்களுக்கு அழகாக எடுத்து சொன்னீங்க. இப்போது உங்களோட அனதர் பார்ட், அதாவது நீங்கள் இப்போ டாக்குமெண்ட்ரிலாம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டாக்குமெண்ட்ரி அண்ட் ஒளி புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஒளி புத்தகம் அப்படின்னா என்னது சார்? ஒளி புத்தகம் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேடை நாடகத்திலேருந்து நான் அடுத்து ஷிஃப்ட் ஆனது என்னென்னா, இந்த மேடை நாடகங்களுக்கு நிறைய பேர் வரதில்லை அப்படிங்கிற குறை எனக்கும் இருந்தது. ஸோ நம்ம ஏன் இந்த மேடை நாடகங்களெல்லாம் ஒரு டெலிஃபிலிம் வடிவத்தில் கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வந்தது எனக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், நிறையா 2-3 மேடை நாடகங்களை வாங்கி அதை டெலிப்ளே அப்படிங்கிற முறையில் அதை ஷூட் பண்ணேன். ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறது, எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு யோசிச்சேன்னா, முதல்ல டைரக்ட் டு ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோக்களை தயாரித்தது நான் தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம் வர ஆரம்பித்தாங்க. அதாவது எந்த சேனலுக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதை கொடுக்கறது இல்லை. அதை வேறு எந்த வடிவத்தில் சினிமா தியேட்டருக்கும் போகாது. இந்த நாடகங்களை ஒளி வடிவத்தில் டிவிடி விசிடியாக டைரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளே வருவேன், இல்லைனா டைரெக்டாக வாங்குறவங்களுக்கு கொடுப்பேன். இப்படி நான் ஒரு 7-8 படங்கள் தயாரித்தேன். அப்போ ரொம்ப பிரபலமான படங்களாக நான் தயாரித்தது எழுத்தாளர் சுஜாதாவுடைய மாமா விஜயம், டெல்லி கணேஷ் நடித்தார், அதில் குயிலி நடித்தாங்க, வையாபுரி நடித்தாங்க. அப்புறம் ஆட்சி மனோரமா நடித்த ஆட்சி மாற்றம், இது கோமல் சுவாமிநாதனுடைய கதை. அப்புறம் என்னுடைய ஒரு கதை. அப்புறம் அப்புசாமியும் ஆப்பிரிக்க அழகின்னு சொல்லிட்டு பாக்யம் ராமசாமியோட கதை. இது எல்லாத்தையுமே டெலிஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணேன். ஸோ இந்த டெலிஃபிலிம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோட மார்க்கெட்டு நல்லா இருந்த காலகட்டத்தில் நிறையா தயாரித்தோம். அதுக்கு ஒரு சரிவு வந்தது. அப்போ தான் அந்த நேரத்தில் நான் 4 1 hour ஃபிலிம் தயாரித்து கொடுத்தேன் அவங்களுக்கு.
இன்ஃபேக்ட் சொல்ல போனால் முதல்ல அவங்க அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. திங்கள் திகில் செவ்வாய் காதல்மா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கொண்டு வந்தாங்க, காதல் செவ்வாய் அப்படின்னு. அது அதுக்கு முதல்ல படத்தை தயாரித்து கொடுத்தோம் நான் தான் அப்போது 1999. ஸோ அப்போ பண்ணும்போது ஒரு ஆசை வந்தது எனக்கு. என்றைக்குமே கல்கியோடைய சரித்திர நாவல்களை ஒரு பயங்கரமான பக்தி உண்டு. கிட்டத்தட்ட நான் பொன்னியின் செல்வன் ஒரு 10-15 முறை படிச்சிருப்பேன். நான் முதல்ல பொன்னியின் செல்வன் படித்தது என்னுடைய 14 வயசில். ஸோ அந்த 14வது வயசுலேருந்தே நான் குந்தவை, நந்தினி இவங்க மேலாம் ஒரு பயங்கர அஃபெக்ஷனேட்டாக இருந்தேன் நான் அந்த காலத்தில். ஸோ சிவகாமியின் சபதத்தை ஒரு ஒளி தொடராக தயாரிக்கிறோம், டெலிவிஷன் சீரியலாக தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சேன். அது சரியாக என்னுடைய திட்டங்கள், செய்ய வேண்டிய திட்டங்கள் நின்று போச்சு. ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணேன், இந்த சிவகாமியின் சபதத்தை நம்ம டெலிவிஷன் சீரியலாக தான் தயாரிக்க முடியல, முதல்ல அதை நாம் ஒரு ஒலி புத்தகமாக கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு வந்தது. அந்த ஐடியாவுக்கு எனக்கு முதல்ல விச்சிட்டவர் யாருன்னா பூரம் சத்தியமூர்த்தி ஒருத்தர் சிறுகதை எழுத்தாளர் இருந்தார். அவர் தன்னுடைய சிறுகதையை என்கிட்ட கொடுத்து எனக்கு ஆடியோ புக்காக தயாரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவர் என்கிட்ட எதிர்பார்த்து நான் மட்டும் படிப்பேன்னு. அவருக்கு நான் தயாரித்து கொடுக்கும்போது அவருடைய புஸ்தகத்தில் ஒரு 10-15 பேர் நடித்தாங்க. அது ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கும் அது ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்தது. ஸோ சிவகாமியின் சபதத்தை எடுத்து முதல்ல நான் ஒலி புத்தகமாக தயாரிக்க ஆரம்பித்தேன். அந்த ஒலி புத்தகத்தில் கிட்டத்தட்ட 50-60 பேர் நடித்தாங்க. ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒருத்தர் நடிப்பாங்க. அந்த சிவகாமியின் சபதத்தை உங்களுக்கு 3 சாங்ஸ் இருக்குது. ஸோ 3 சாங் அதை ரெக்கார்ட் பண்ணோம். நிறைய எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் நிறையா இருக்கும். பீச்சு, ஃபாரஸ்ட்டு, குதிரை சவுண்டு, நாய் கத்துறது, பூனை கத்துறது, எல்லா சத்தங்களும் அதில் இன்க்ளூட் பண்ணி அதை ஒரு சினிமா பாணியிலே தயாரித்தேன். சார், இப்போ எனக்கு ஒரு டவுட். இந்த ஒலி புத்தகம் அப்படின்ட்டு வரும்போது நீங்கள் சொல்கிறீங்க அந்த சீனரிஸோட சவுண்டு, ஒரு ஃபீலிங், எமோஷன் இதெல்லாம் வரும். இது நீங்கள் ஒரு புக்காக ரெடி பண்ணுவீங்களா, இல்லை கேட்குற மாதிரி பாட்காஸ்ட்? கேட்குற மாதிரி தான். புக்காக தான் நம்ம புக்காக எப்படி பண்ண முடியும், கேட்குற மாதிரி தான் நான் கொண்டு முதல்ல அதிகம் நம்ம டிவிடி விசிடியாக தான் நான் கொண்டு வந்தேன். ஸோ அந்த ஆத்தருடைய நரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நரேஷனுக்கு ஒருத்தர் படிக்கணும். அவன் குதிரை மேல் சென்று கொண்டிருந்தான், வேகமாக சென்று கொண்டிருந்தான், அங்கே ஒரு மூலையில் நிறுத்தி விட்டு யாருப்பா இங்கே என்று கேட்டான் அப்படின்னு யாருப்பா இங்கே மட்டும் ஒருத்தர் பேசுவாங்க. ஓடே நிறுத்தி விட்டான். ஆமாம், அது வரைக்கும் ஒருத்தர் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாணியில் தான் அது தயாரிக்கப்பட்டது. ஸோ முதல்ல அந்த ஒலி புத்தகத்தை கேட்டுட்டு எனக்கு மிஸ்டர் C.K. வெங்கட்ராமன் சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து அவர் தான் என்னை முதல்ல அருமையாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏன் இதை எனக்கு பொன்னியின் செல்வன் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பித்தார். அன்றைக்கி அவர் விற்று தான் பொன்னியின் செல்வனை நான் ஒலி புத்தகமாக கன்வெர்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 100 பேர் ஆர்டிஸ்ட், 100 ஆர்டிஸ்ட். மொத்தம் லெங்க்த்து 78 மணி நேரம் அந்த கதையோட நீளம், 78 ஹவர்ஸ். ஆமாம், 2250 பக்கத்தில் ஒரு பக்கம் ஒரு வார்த்தையை கூட விட்டு விடாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் நடித்து. ஸோ இந்த பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்தது ஒலிபதி. புராதன கதைகள். அது மட்டும் இல்லாமல் என்னாச்சுன்னா, இதுக்கு நான் ஆரம்பிக்கும் போது இந்த எண்ணத்தில் நான் ஆரம்பிக்கல. அது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு. ஏன்னா அவங்களாம் அது வரைக்கும் வாலண்டியர்ஸ் வச்சு புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. இதை கொடுத்த உடனே இதை கேட்க ஆரம்பித்தாங்க. இதை கேட்க ஆரம்பித்தோடனே அவங்க கண்ணே தெரியலனாலும் அவங்களால காட்சிகளை பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு விஷுவலி சேலஞ்ச் பர்சனும் என்னை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் இந்த புக்கை படித்தோன்னு சொல்கிறாங்க, கேட்டோன்னு சொல்ல மாட்டாங்க, நாங்களும் இந்த புக்கம் படித்தோம் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த விஷுவலைசேஷன் கிடைச்ச உடனே அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு ஹியூமனிட்டிக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தான் 26 ஆடியோ புக்கு நான் தயாரித்தேன். எந்த லாபம் நோக்குன்னு நான் பார்க்க முடியாது, ஆனால் வித்துட்டு தான் இருந்தேன். வரும், அதை அடுத்த புக்காக தயாரிப்போம். ஸோ அப்படியே போயிட்டு சரித்திர நாவல்கள் மட்டும் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, கதல் புறா, நான் கிருஷ்ணதேவராயன், அப்புறம் சோலைமலை இளவரசி, அப்புறம் 5 வழி 3 வாசல், அப்புறம் திருவரங்கன் உலா, இப்படி ஒரு 26 ஆடியோ புத்தகங்கள் தயாரித்தேன். 420 மணி நேரம் கண்டென்ட். அதை மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படியே போயிட்டுருக்கோம் அது மாட்டுக்கு. சார், இப்போ இந்த விஷுவலைஸ் நீங்கள் ஒரு ஸ்டோரியை கேட்க வைக்கிறீங்க, அது இமேஜினேஷன் பண்ண வைக்கிறதுக்கு. ஆனால் இப்போது ஒரு குழந்தைக்கும் சரி, ஒரு பெரியவங்களுக்கு பிளைண்டுக்கோ சரி, ஆனால் இந்த வே ஆஃப் மெத்தட் அப்படின்றது ரொம்ப
பாசிட்டிவாக தானே இருக்கும். இப்போல்லாம் இப்போ ஜென்ரேஷனில் எல்லாரும் வந்து குழந்தைகிட்ட ஃபோன் கொடுத்துட்றாங்க. அதுக்கு இது மாதிரி ஏதாவது பண்ணால் வந்து அவங்க இமேஜினேஷன் கொஞ்சம் கிரியேட் ஆகும்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் இப்போ வந்து எப்படின்னா, இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வீட்டில் தமிழ் படிக்க தெரியாத பசங்க வீட்டிலலாம் இதை வாங்கி கொடுத்து படிக்க வச்சாங்க, கேட்க வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் என்னை கான்டாக்ட் பண்ணாங்க, காலேஜில் படிக்கிறாங்க, தமிழ் படிக்க தெரியாது சார், உங்கள் புஸ்தகம் கேட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சரித்திரத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒன்று கிடச்சிது. எனக்கு அது ஒரு பெரிய சர்வீஸாக என் மனசில் பார்த்தது, அது ஒரு சேவை. ஏன்னா பசங்களுக்கு சரித்திரமே தெரியாது. இன்றைக்கி ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு ஆப்ஷனலாக போச்சு பள்ளிக்கூடத்தில். நாங்கள்லாம் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, காலேஜில் படிக்கிறாங்களோ என்னமோ எனக்கு அது தெரியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சரித்திர கதைகள், இந்த மாதிரி நம்ம கதையை, நம்ம கலாச்சாரம், சோழர்கள் வாழ்ந்த காலத்தில் நம்ம கலாச்சாரம் எப்படி இருந்தது, அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை முறைகளை கையாண்டாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி ஒரு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்களுக்குள்ளே இருந்தது, அந்த பேரண்ட்ஹுட்னா என்ன, அந்த ஃபேமிலி லைஃப் எப்படி இருந்தது, இதெல்லாம் நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. ஏன்னாக்க 2 விஷயம். ஒன்று வந்து தமிழ் படிக்க தெரியாதவங்க அதிகமாகிட்டே வராங்க, நாளுக்கு நாள். கொஞ்சம் நாளாக தமிழ் பேச தெரியாதவங்க அதிகமாகிட்டே வருவாங்க. 2வது வந்து நேரம் இல்லாதவர்கள். இப்போ காரில் 1 hour ட்ராவல் பண்ணுவாங்க ஆஃபீஸ்க்கு, மார்னிங் சாங் தான் கேட்பாங்க. அது மாற்றி 1 hour ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய பொன்னியின் செல்வன் கேட்டு போகிறாங்க. சார் இன்றைக்கி 1 மணி நேரம் கேட்டேன் சார் அப்படின்னு எனக்கு சொல்கிறவங்க இருக்காங்க. காரில் போகும்போது வரும்போது கேட்குறது, ஃபேமிலியோட பிக்னிக் போகும்போது கேட்குறது, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் எனக்கு அமைஞ்சது. அது ஒரு வாய்ப்பாக கிடைச்சிது. சரி, இப்போ உங்களோட லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னாலே தெருக்கூத்து, மேடை நாடகம், டெலிவிஷன் சீரியல், ஒளிப்புத்தகம், இப்போ வந்து டாக்குமெண்ட்ரியில் வந்து நிற்கிறீங்க. இந்த டாக்குமெண்ட்ரி அப்படின்றது உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ எப்போ இன்வால்வ் ஆச்சு? அதாவது நான் இப்போ ஒளிப்புத்தகங்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ ஒளிப்புத்தகங்களை சொல்லும் பொழுது அது 1வது ஒளிப்புத்தகம் வந்து திருவரங்கன் உலா, ஸ்ரீ வேணுகோபாலன் எழுதின ஒரு கதை. அந்த கதையில் வந்த சரித்திர சம்பவம் என்னை ரொம்பவே பாதிச்சுது. அதாவது ஸ்ரீரங்கத்தில் கோவிலில் ஒரு பெரிய இன்வேஷன் நடந்தது 700 வருஷங்களுக்கு முன்னாடி. அது வந்து டெல்லியிலேருந்து துக்ளக்கோடைய இன்வேஷன் நடந்தது. அப்போ கோவில் வந்து ரொம்ப சேதப்படுத்தப்பட்டது. கோவில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு 52 டிவோட்டிஸு அங்கே இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு ஊராக போகிறாங்க. ஒவ்வொரு விக்கிரகத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த மெயின் விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்புறாங்க. ஆனால் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 1000 கோயில்கள்லேருந்து 1000 விக்கிரகங்கள் எடுத்து செல்லப்பட்டன அந்த நேரத்தில், பயந்து போய். இதெல்லாம் வந்து நானாக கற்பனை பண்ணி சொல்கிறேன். இதெல்லாம் வந்து டாக்குமெண்டட் இது இருக்குது, ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து கோவில் ஒழுகு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இந்த குறிப்புகள் இருக்குது. அது ஸோ இவங்க வந்து இந்த ஸ்ரீரங்கம் மட்டும் எங்கெங்கெல்லாம் போனாங்க, 48 வருஷம் எப்படியெல்லாம் அதை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க, இந்த 48 வருஷம் கழித்து எப்போ திரும்பி வந்தாங்க, எப்படி திரும்பி வந்தாங்க அப்படிங்கிறத முதல்ல நான் வந்து ஒரு டெலிவிஷன் சீரியலாக பண்ணலாம் நடிகர்களை வச்சு அப்படின்னு தான் நானும் என்னுடைய கேமராமேனை யோசித்தோம். அப்போ என்னுடைய கேமராமேன் அவர் கணேசன் பேர், அவர் என்ன சொன்னார், நம்ம வந்து இது பட்ஜெட்டு ஜாஸ்தியாகும் சார், நம்ம இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. எனக்கு டாக்குமெண்ட்ரியை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு டாக்குமெண்ட்ரியை பற்றி எதுவுமே தெரியாது சுத்தமாக. ஐம் நாட் தட், எனக்கு அந்த ஃபீல்டே கிடையாது தான். சரி சார் முயற்சி பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ரியை தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன எக்யூப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா புஸ்தகங்கள், அது சம்மந்தப்பட்ட புஸ்தகங்களை படிக்கிறது, எங்கெங்கெல்லாம் இந்த பெருமாள் எடுத்துக்கிட்டு போகப்பட்டதோ அந்த இடங்களுக்கெல்லாம் விசிட் பண்ணுறது. நீங்கள் நேராக போய் பார்த்து 2500 கிலோமீட்டர் காரில் ட்ராவல் பண்ணேன் கேமரா எடுத்துக்கிட்டு. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டதோ அந்த இடத்துலையே ஷூட்டிங் பண்ணேன். ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா ஜோதிஷ்குடின்னு ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த ஒரு பீடம் இருக்காங்க, அந்த ஒரு பீடத்தில் அந்த பெருமாளை வச்சு அங்கே பூஜை பண்ணதாக சொல்லப்படுது. அந்த பீடத்துலேயே போய் நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம். அங்கேருந்து ஆனைமலை காடுகள், அங்கேருந்து முந்தேரி ஃபாரஸ்ட்டு, திருக்கராம்பிகை, அப்புறம் வந்து அங்கேருந்து இருக்கிற மேல்கோட்டை, மேல்கோட்டையிலேருந்து திருப்பதி, திருப்பதியிலேருந்து செஞ்சி, செஞ்சியிலேருந்து மறுபடியும் ஸ்ரீரங்கம் வர வரைக்கும் 48 வருஷங்கள் ஆச்சு. நாங்கள் எல்லா இடத்துக்கும் ஒரு 6 நாளில் 6 நாளில் போயிட்டு 6 நாளில் கார் எடுத்துக்கிட்டு எல்லா இடங்களுக்கும் கேமராவும் எடுத்துக்கிட்டு போய் எல்லா ஊர்கள்லையும் அதை ஷூட் பண்ணி ஒரு ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்து அதை நரேஷன் நான் மட்டும் ஆங்கரிங் பண்ணேன், ஆர்டிஸ்ட் போடலை. அதை வச்சு அதை மாற்றி பண்ணி எங்கள் கூட பெரிய ஒருத்தர் ஆச்சுக்கிட்டோம். அவர் கொஞ்சம் ஸ்காலரு, கிருஷ்ணமாச்சாரின்னு பேர், அவருக்கு 85 வயசு ஆகுது. அவர் எங்களோட வந்தார்.
அவரையும் அழைச்சிக்கிட்டு அவரை அங்கங்கே நிறுத்தி வச்சு பேச வச்சு ஸோ அந்த மாதிரி முறையில் அதை தயாரித்தோம். ஆனால் தயாரிக்கும் போது அது என்ன செய்ய போகிறோம், யாருக்கு விற்க போகிறோம், அதெல்லாம் எதுவுமே ஐடியா கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. யாருக்கு விற்கிறதுன்னு கூட தெரியாது. ஆனால் எங்களுக்கு என்ன கை கொடுத்து, எனக்கு என்னுடைய ஐடியா என்ன கை கொடுத்ததுன்னா, நான் என்றைக்குமே ட்ராமா வந்து டிவிடி விசியாக பண்ணும்போது 4 இடத்துல அந்த ட்ராமாவை ஸ்க்ரீன் பண்ணால் என்னன்னு நான் யோசிப்பேன். ட்ராமாவுக்கு தான் வரமாட்டேங்கிறீங்க, நான் உங்கள் வீட்டில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறேன், டிவி பார்க்குற மாதிரி பார்க்குறேன். ஸோ எனக்கு அந்த ஐடியா மனசுலேயே இருந்தனால இந்த டாக்குமெண்ட்ரியை நம்ம ஏன் வெளில ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அசோசியேஷன்ஸாக கான்டாக்ட் பண்ணி, அதுவும் இப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போ அடுத்த சர்வீஸ் என்ன ஆகிப்போச்சு, எனக்கு சீனியர் சிட்டிசன் ஹோமில் கொண்டு போய் இதை ஸ்க்ரீன் பண்ணுறது. அவங்க எல்லாருமே 60 வயசுக்கு மேற்பட்டவங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. இதை கொண்டு போய் போட்டு காமிச்சா எங்களுக்கு நாங்கள் எப்போவோ பார்த்தது எப்போவோ படித்ததை பற்றி நீங்கள் டாக்குமெண்ட்ரியாக பண்ணி அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக அதை ஸ்க்ரீன் பண்ணுறது. ஸோ எங்கேயுமே ஆனால் இன்னி வரைக்கும் எந்த பைசாலாம் வாங்குறதில்ல, டிக்கெட் பண்ணுறதில்ல, டிக்கெட் போடுறதில்ல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எங்கிட்ட நான் அதை பென் ட்ரைவாக விற்கிறேன். அதாவது டிவிடி விசிடியாக விற்றுட்டு இருந்த மாதிரி இப்போ பென் ட்ரைவ் ஃபார்மேட்டில் விற்கிறேன். அந்த பென் ட்ரைவை விலை கொடுத்து வாங்குவாங்க. அதுதான் எனக்கு என்னுடைய இதுக்கு உண்டான ரெவென்யூ. ஸோ அதுலேருந்து கிடைச்ச அந்த சக்ஸஸை பார்த்தா சொன்னேன், ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய நோக்கம் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் செய்கிறது ஒரு மாதிரி போடும்போது வேறு சர்வீஸாக போகுது. அப்படி போனதுனால தான் சரி அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போ என்னோடய லைனே வந்து ஒலி புத்தகத்துலேருந்து டீவியேட் ஆகி டுவர்ட்ஸ் டாக்குமெண்ட்ரி போக ஆரம்பிச்சிது. இப்போ அடுத்த டாக்குமெண்ட்ரி என்னென்னா எம்பெருமானார் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜாச்சாரியாரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி தயாரிச்சிருக்கோம். சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க டாக்குமெண்ட்ரி இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. உங்களோட டாக்குமெண்ட்ரி எல்லாமே ரிலீஜியஸ் ஃபேஸ் பண்ண மாதிரியே இருக்குது. நீங்கள் அது ரிலீஜியஸ் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக இல்லைம்மா. இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி. ஏன்னாக்க நான் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு சர்வீஸ் மோட்டிவ் வந்து போச்சுன்னு. இப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியை வந்து நார்மல் டாக்குமெண்ட்ரியை பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து நான் நிறைய பேரோட பர்மிஷன் வாங்கணும். ஒன்று அது எந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி நியூஸாக தான் பண்ண முடியும், அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, இந்த ஸ்டைலில் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. எல்லோரும் டாக்குமெண்ட்ரி பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து பேசுவாங்க இந்த இடத்துல இது இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறத நாங்கள் ஒரு உயிரோட்டமாக அந்த மாடுலேஷனோட அந்த இமோஷன்ஸோட இப்போ எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே தங்களை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் தே பிகம் வெரி இமோஷ்னல், ரொம்ப அட்டாச் ஆகிடுறாங்க அந்த டாக்குமெண்ட்ரியில். அந்த பெருமாள் மேலே அழறாங்க, ஒரு பாசமலர் பதம் பார்த்த மாதிரி அழறாங்க என்னுடைய டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு, என் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இமோஷன்ஸை நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். அதனால தான் நான் அதில் போகிறேன்னு தவிர எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையவே கிடையாது. என் நல்ல டாக்குமெண்ட்ரி சரித்திர நிகழ்வுகள், ஒரு வித்தியாசமான சரித்திர நிகழ்வுகள் இருந்தால், ஆனால் ஒன்று இப்போ காலகட்டத்தில் எந்த டாக்குமெண்ட்ரி நான் சொல்கிறது சரித்திர நிகழ்வுகள் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் கண்டிப்பாக நான் செய்வேன். அப்படி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்க ஒரு சரித்திர நிகழ்வை பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, அந்த மாதிரி நான் எதுவும் யோசிக்கவே இல்லை. இப்போ வந்து நான் ரொம்ப சொன்னீங்களே பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கேன் அப்படின்னு. ஆமாம், அந்த மாதிரி இப்போ பொன்னியின் செல்வனை வந்து நான் டெலிவிஷன் சீரியலாக எடுக்க ட்ரை பண்ணேன். அதுக்கு உண்டான ஒர்க்கிங்லாம் பண்ணேன், ஒரு புஸ்தகமும் கொண்டு வந்து. இப்போ கூட நான் சிவகாமியின் சபதத்தை டெலிவிஷன் இதை வீடியோ ஃபார்மில் பண்ணுறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படியாலும் பண்ணணும் அப்படின்னு. பட் அதுக்குண்டான பைசா ரொம்ப காஸ்ட் ரொம்ப இன்வால்வ் அதில். ஸோ அது எப்படி எக்கனாமிக்கலாக அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நான் இருக்கேன். சிவகாமியின் சபதம் என்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய சாதனையாக இருக்கும். அதை செஞ்சு முடிக்கணும், என்னோட வாழ்நாளுக்குள்ளே அதை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு ஆசை என் மனசில் இருக்க ஒரு பெரிய லட்சியமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். சிவகாமியின் சபதத்தை பண்ணி முடிக்கணும்னு அதை பண்ணுவேன். அது கொஞ்சம் ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டு இருக்கோம், நல்ல ஆர்டிஸ்ட்டு பண்ணுறவங்க அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கோம். கிடச்சிதுன்னா அதிகம் அந்த முயற்சியும் இறங்குவேன். சரி சார், இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து தெருக்கூத்து, மேடை நாடகம், டெலிவிஷன் சீரியல், ஒலி புத்தகம், டாக்குமெண்ட்ரி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க? இப்போதைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுல கொஞ்சம் டயர்சம்னஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்து எடுத்தேன்னா இதை விட பெட்டராக ஒன்று பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ வந்து இப்போ இந்த கேமராமேனை கூட டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நம்ம வேணால் பாசுரங்கள் பற்றி பண்ணலாமா சார், ஆழ்வார் பாசுரங்கள் பற்றி அப்படின்லாம் கேட்டார். நான் வேறு ஏதோ பற்றி பேசினோம், புராணங்களை பற்றி பேசினோம், அந்த மாதிரிலாம் நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது சிவகாமியின் சபதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து மூணாவது விஷயம் நான் யோசிக்கிறேன், எனக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஐ ஆல்சோ ஹேவ் அன் யூடியூப் சேனல். சரி, எதுவுமே இல்லைன்னா எப்படி இருந்தால் நமக்கு ரெவென்யூங்கிறது யூடியூப் சேனலில் வெரி டிஃபிகல்ட். நான் அந்த அளவுக்கு நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸோ வியூஸோ இல்லை எனக்கு.
ஸோ அதனால் அதுக்கு சம்மந்தமாக நம்ம ஏதாவது 2 3 காமெடி ட்ராமா பண்ணலாமா. என்னுடைய நாடகங்கள் முதல்ல நான் ஆரம்ப காலத்தில் ஜிவிடி விசிடிக்குன்னு தயாரித்தேன் இல்லையா, அந்த மாதிரி நாடகங்களை மறுபடியும் தயாரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை எண்ணமும் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் தீர்மானம் யோசித்து 1 by 1 செய்யணும் அப்படிங்கிற நிறைய எய்ம்ஸ் இருக்குது. என்னென்னா வயது ஒன்று, எனர்ஜி லெவல் ஒன்று, நேரம் நிறையா இருக்குது. சின்ன சின்ன பணங்கள் பற்றி கவலை இல்லை, பணம் இது பண்ணிக்கலாம். வயது ஒன்று தான், வயதும் எனர்ஜி லெவலும் தான் நமக்கு டஃப்பாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பிளான் பண்ணிக்கணும். ஓகே சார், உங்கள் லைஃப்பில் அந்த டாக்குமெண்ட்ரி அனுபவங்களை பற்றி ஒளி புத்தகம் பற்றி எங்களுக்கு அழகான முறையில் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா.